ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் அனுபவ ஜோதிடர் தங்களுக்கு பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக சிந்தனைகள், என் அறிவுக்கு எட்டியவற்றை, நான் படித்தவற்றை, அனுபவத்தில் உணர்ந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே சமீப காலமாக நான் வெளியிட்டிருந்த ஒரு பதிவு என்னவென்றால், இந்த திருமணங்கள் எப்படி இந்த கலிகாலத்திலே நடக்கின்றன என்ற ஒரு கோணத்திலே ஒரு விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, அது காதல் திருமணம், சொந்தங்களிலே உறவில் திருமணம், கலப்பு திருமணம், அதில்லாமல் மதம் மாறி காதல் திருமணம், அப்படி போன்ற திருமணங்கள் நடக்கின்றன. அது ஏன் நடக்குது? அப்படியெல்லாம் நடக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு பெண் ஜாதகத்திலோ அல்லது பிள்ளை ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருப்பவர்கள்தான் அது போன்ற திருமணங்களை அமைத்து கொள்கிறார்கள். எல்லாருமே காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறது இல்லை, கலப்பு திருமணம் பண்ணிக்கிறது இல்லை, எல்லாரும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது, அதுதானே அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. அது நல்லது தான். ஏன்னா அவங்களுக்கு அப்படித்தான் திருமணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இறைவனுடைய அருள் அந்த பக்கம் இருக்கும்போது நீங்கள் அதை செய்யக்கூடாது, ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. இது போன்ற அமைப்புகளை பெற்றோர்கள், பெரியவர்கள் வரவேற்க வேண்டுமே தவிர அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் ஜாதக அமைப்பு அப்படி. ஒருவர் காதல் திருமணம் செய்து கொள்ளுவார் என்றால் அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நான் வெளியிட்டிருக்கிறேன். ஒரு 3-4 பதிவுகள் அதிலே சென்று பார்த்தீர்களானால், காதல் திருமணம் எப்படிப்பட்ட ஜாதகருக்கு அமையும், கலப்பு திருமணம் எப்படிப்பட்ட ஜாதகருக்கு அமையும், இதை மதம் மாறி திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு எப்படி அந்த ஜாதக அமைப்பு இருக்கிறது என்ற விஷயங்கள் ஒரு அமைப்பிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை நீங்கள் எனது யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது சேனலில், அந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீர்கள் என்றால், இந்த திருமணங்கள் இப்படியெல்லாம் நடக்கிறது, இந்த திருமணங்கள் நடைபெற அவர்களது ஜாதகம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும், அப்படி இருக்கிறவர்கள் இப்படித்தான் திருமணத்தை அவர்களுக்கு இறைவன் அருள் புரிந்து அமைத்து கொடுப்பார் என்ற அளவிலே அதிலே விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை சென்று பார்த்தீர்கள் என்றால், திருமணம் அது போன்ற அமைப்பு நம்முடைய பெண்ணை ஜாதகத்தில் இருக்கிறதா அல்லது அதே போன்ற அமைப்பு பிள்ளை ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் முதலிலே பரிசீலித்து வைத்து கொண்டு அப்புறமா போய் பொருத்தம் பாருங்கள். அப்படி இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் திருமணத்துக்கு அவர்களே காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வரவேற்று அவர்களுக்கு நல்ல மாதிரியாக திருமணம் செய்து வையுங்கள். ஏனென்றால் இது இறைவனால் அமைக்கப்பட்ட அருள். அவன்தான் இப்படி ஒட்ட ஜாதகத்தை உருவாக்கி அதில் பிறக்க வச்சு அது பிரகாரம் அவங்களை இப்படி வாழ வைக்கவும் அவன் அருள் இருக்கிறது.
என்பதை உணர்ந்து கொண்டு பெற்றோர்கள் அதை வரவேற்க வேண்டும், திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். இது எனது பணிவான வேண்டுகோள். இப்போ இன்னொரு விஷயம், இந்த திருமணத்தை பற்றி சில பேருக்கு வயசு ஏறிக்கிட்டே போகும். என்னடா இது, 5 வருஷம் பார்க்குறேன், 6 வருஷம் பார்க்குறேன், மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, என்ன இது, எதனால் இப்படின்னு பார்த்து மனசு நொந்து போய் சில பேர் உட்காந்துருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போது 40 வயசாகியும் திருமணம் நடக்காமல் என்ன பண்ணுறதுன்னே புரியல அவங்களுக்கு. ஏன் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குது? அதுக்கும் ஜாதகம் தான் காரணம். அவர்களுடைய ஜனன ஜாதகத்திலே ஏங்க 9 கிரகம் தாங்க நம்மளை ஆட்டி படைக்குது. அந்த 9 கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதன்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு கொடுத்த வரம் அப்படி, அதை மீறி நம்ம செயல்பற்ற முடியுமா? முடியாது. இதை உணர வேண்டும். ஆக இப்போது இந்த ரொம்ப லேட் ஆகுது இல்லை, கால தாமதமாகிறது திருமணத்திற்கு. அப்போ கால தாமத திருமணத்தை இறைவன் அருள் எப்படி கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஜனன ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருக்கும். அப்போ தான், அதனால தான் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கலை என்பதை உணர வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லி இப்போ சில அந்த ஜோதிட கருத்துக்களை நான் இப்போது கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இருக்குதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் வெயிட்லாம் பண்ணல, கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ இது சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா எப்படியும் கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படி இப்படின்னுவான். அவங்க ஜாதகத்தை அது ஒத்துக்காது. இது போன்ற சில பிரச்சனைகளும் இப்போது சமீப காலத்தில் நிறைய பேருக்கு, உனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் எவன் பொண்ணு, அதோ இந்த பொண்ணு அவ்வளோதான். இல்லை இப்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு போனோன்ற, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரெல்லாம் பேரன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு அவசரப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஜாதகத்தை கால தாமதமாக நடக்க வேண்டியவர்களுக்கு இந்த அவசர கோணத்திலே இவர்களுக்கு அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை உருவாகிவிடும். ஏன்னா அவசர கோலத்தில் கடகடன்னு ஏதோ பண்ண மாதிரி இருந்தால் அது என்ன ஆகிடுதுன்னா கலத்திர தோஷமாகி அவங்களுக்குள்ளே சரி வராது. குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், சிரமம், கஷ்டம் இதெல்லாம் வந்துடும். அதனால் முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குதா, திருமணத்திலே நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா அது வேறு. அப்படிப்பட்டவர்களுக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். இதுக்கும் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த காதல் திருமணம், கலப்பு திருமணம் போன்ற மதம் மாறி திருமணம், இது போன்ற திருமண அமைப்போடு ஒருத்தருக்கு ஜாதகம் இருந்தால் அப்படித்தானே நடக்கும். அதை ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம்? அதுதான் இப்போ இந்த கால தாமதத்தினால் ஏற்படுகின்ற திருமணத்துக்கு அவரது ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது என்றால், ஒரு விஷயம் 7ஆம் இடம் கலத்திரம். இதுதான் புருஷனை கொண்டு வர்றது, பொண்டாட்டியை கொண்டு வர்றது, கணவன் மனைவி என்பவர் கலத்திரம் என்ற அந்த 7ஆம் இடத்தை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த 7ஆம் அதிபதி யார், எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சம் பெற்றுவிட்டால் அவருக்கு லேட்டாக தாங்க திருமணம் ஆகும். அவர் 30-35 வயசில் பண்ணிக்கிறது தான் நல்லது. அவசரத்தில் பண்ண வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால் என்ன பிரச்சனைன்னு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
9 கிரகங்கள் 7ஆம் இடத்திலே ஒன்றா இந்த சூரியன் சந்திரன் அது போன்ற 9 கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் பிரச்சனை என்பதை ஒரு வீடியோ இருக்கு என்று விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில். இப்போது இந்த லேட்டு மேரேஜுக்காக என்ன ஆகுதுன்னா 7ஆம் அதிபதி நீச்சம் பெறுகிறார். 7ல் ஒன்றும் இருக்க, ஒரு கிரகமும் இல்லை, 8ல் ஒரு கிரகமும் இல்லை, ஆனால் சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பேசுவார்கள். ஆனால் அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிட்டே போகும், தள்ளிக்கிட்டே போகும். ஆனால் 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கே, அப்படி இருக்கும்போது எப்படிப்பா கல்யாணம் ஆகாமல் போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த 7ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் அவருக்கு லேட்டு தான் ஆகும். அதை பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம், யோசிக்காமல் ஐயோ கல்யாணம் ஆகலையே அப்படின்னு கொஞ்சம் சிரமத்தில் சிந்திக்க வைக்கும். சரி, 7ஆம் அதிபதி நீச்சம் பெற்றுட்டார். அந்த சரி 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் கூட நீச்சம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய பார்வை 7ஆம் இடத்திலே விழுகிறதா? புரிகிறதா இந்த டிஃப்ரெண்ட்? 7ஆம் அதிபதி நீச்சம் பெறக்கூடாது, 7ஆம் இடத்தை நீச்ச கிரகத்தினுடைய பார்வை வரக்கூடாது, படக்கூடாது. அப்படி 7ஆம் இடத்தை ஒரு நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்திலே விழுமென்றாலும் அவருக்கு லேட்டு மேரேஜ் தான், கால தாமத திருமணம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் 2ஆம் இடம் இது முக்கியம் அல்ல. 2 வாக்கு தனம் குடும்பம், 7ஆம் இடம் கலத்திரம், 8ஆம் இடம் ஆயுள் மாங்கல்ய ஸ்தானம், இப்படி சொல்கிறோம். இந்த இடங்களிலே ராகு கேதுகளினுடைய சம்பந்தம் பெற்றாலும் கூட நிறைய பேருக்கு கல்யாணம் லேட் ஆகும். நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த 1, 2, 7, 8 இந்த அமைப்பில் இது சம்பந்தப்பட்டிருந்தா ராகு கேதுகள் தோஷம். நீங்கள் ராகு கேது தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை தான் சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ராகு கேது தோஷ பரிகாரத்தை செய்து கொண்டால்தான் திருமணம் விரைவில் நடக்கும், இல்லைன்னா லேட்டு தான். புரியுதுங்க? அப்புறம் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆண் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 4ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இது ரெண்டும் கேந்திரம். இந்த 4ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்தையும் இந்த கேந்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துக்கு அப்புறம் வரேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க, சந்திரன் எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். லக்னத்துக்கு 4ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம், இல்லை 10ஆம் இடம். 4ஆம் இடம் அல்லது 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அவரும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குறார். அவருக்கும் லேட்டு திருமணம் ஒரு சான்ஸு, கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்தை பற்றி சொல்கிறேன்னா, அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் 2 பேரும் சேர்ந்து சுக்கிரனும் புதனும் எங்கே சேர்ந்தவர 7ஆம் இடத்துல இருந்து 7ல் சுக்கிரன் இருந்தால் அது பிரச்சனை, அது ஒரு தோஷ நிவர்த்தி, அது லவ் மேரேஜுக்கு வழிகாட்டுதுன்னு போகும். கூட புதன் இருந்துட்டான்னு வச்சுங்க, போச்சு. அந்த புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக அவருக்கு இளமையில் திருமணம் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 7ல் சுக்கிரன் மட்டும் இருந்தாலும் அது தோஷ நிவர்த்தி செய்து, அது இல்லைனாலும் ஒரு பெண் சகவாசத்தினால கூட அவருக்கு திருமணம், அந்த பெண்ணு விரும்புகிறாரு, இல்லை ஏதோ ஒரு வகையில் திருமணம் நடக்கவும் வாய்ப்பு உண்டு. ஆனால் புதன் சேர்ந்து விட்டால் அந்த இளமையில் திருமணம் நடப்பது அரிது, அவருக்கு லேட்டாக தான் நடக்கும். இது ஆண் ஜாதகத்தினுடைய அமைப்பில்.
இப்போ பெண் ஜாதகத்தில் அதே 4-10 இடங்களில் சூரியன் இருந்து விட்டால், ஆண் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் லேட் திருமணம். பெண் ஜாதகத்திலே சூரியன் அந்த 4ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்தால் அவருக்கும் லேட்டாக தான் திருமணம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி லேட்டு திருமணத்திற்கு இத்தனை வகையான விஷயங்கள் இருக்குது. இப்போது இன்னொரு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த 2, 4, 7, 8 ராகு கேது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுவும் லேட்டு. அதே போல் இப்போது இந்த 2, 4, 7, 12 இருக்கும்போது தான் அயன சயன போகும். நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவன் நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பு, தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 12ஆம் இடம். இந்த லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ எது ஒன்றா பாருங்கள், இந்த லக்னத்துக்கோ ராசிக்கோ 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவங்க கெட்டு இருந்தால்னா எப்படி, ஓரளவுக்கு பாபகிரக சம்பந்தம் இல்லைன்னா இந்த வகையில் மறைவு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே என்ன ஆகுதுன்னா, திருமணத்துக்கு இவர்கள் முக்கியமான பங்கு வகிப்பவர்கள். 2ஆம் அதிபதி குடும்பம், 7ஆம் அதிபதி யார், கலத்திரம், கணவன் மனைவி சொல்கிறது. 4ஆம் அதிபதி சுகம், வசதி வாய்ப்பு சுகம், அது வேணும் இல்லையா. அது 12ஆம் இடம் ஏற்கனவே சொன்னேன், அயன சயன போகும், தாம்பத்திய சுகம் வேணுமா, நல்லா இருக்கணுமா, அந்த இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, இல்லை அந்த கிரகம் கெட்டு போகணும். இந்த 2, 4, 7, 12ஆம் அதிபதிகள் கெட்டு இருந்தாலும் கூட இவங்களுக்கு லேட்டாக தாங்க கல்யாணம். நல்லா யோசிச்சுக்கணும். சில பேர் எனக்கு கல்யாணமே வேண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்திலும் அந்த மாதிரியான மனோபாவத்தையும் இந்த 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம் கெட்டு இருந்தால் அவர்கள் அப்படி ஒரு நினப்பில் திருமணத்தை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துடும். அப்போ எப்படி திருமணம் நடக்கும்? அப்போது நம்ம ஏதாவது ப்ரெஷர் கொடுத்து பண்ணணுன்னாலும் லேட் ஆகும். அப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ ஒரு லக்னம் இருக்குது, அந்த லக்னத்தில் சூரியன் இருக்கிறார் வச்சுக்கோங்க. சூரியன் கூட கலத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் அவன் சேர்ந்தானா அவ்வளோதான். சூரியன் என்ன பண்ணுறார், சுக்கிரனை அஸ்தமனம் பண்ணிடுவார், அவருக்கு பவர் போய்டும். கூட கேது இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கேதுவும் கூட சேர்ந்து சுக்கிரன், சூரியன், கேதுன்ற 3 பேரும் ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலே இந்த காம்பினேஷனில் ஒரு 7ஆம் இடத்துல லக்னத்தில் சூரியன், சுக்கிரன், கேது என்ற அளவில் இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், கேது இருந்தாலும் பிரச்சனை தாங்க. கல்யாணன்றது எங்கே எப்படின்னே சொல்ல முடியாது. அது ஒரு வகையில் போய்டும். இல்லைங்க லக்னத்தில் இருக்குது சூரியன், சுக்கிரன், கேது, ஆனால் அப்போது நீங்கள் லக்னத்தில் கேது இருந்தாருன்னா 7ல் ராகு இருப்பார்ல, அப்போ 7ல் கேது அந்த ராகு பார்வையிலையும் இவங்க 3 பேரும் மாட்டுறாங்க. யார், சூரியன், சுக்கிரன், கேது லக்னத்தில் இருக்குன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்து ராகு பார்வையில் இங்கே 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேருமே ராகுவையும் பார்ப்பாங்க 7ஆம் பார்வையில். அப்போ இந்த ராகு கேதுனுடைய காம்பினேஷனில் சுக்கிரன் மாட்டிக்கிறான். சூரியன்
மாட்டி சுக்கிரனை இழுத்துடுறான். ஆனால் சூரியனையே வந்து அஸ்தமனம் பண்ணுறது யாரான்னா ராகும் கேதும் தான். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அந்த ஒரு இது வந்து முக்கியமாக பெண் ஜாதகத்தில் இது போன்ற அமைப்புகள் நிறைய இருக்கும். ஆண் ஜாதகத்தில் கொஞ்சம் டிஃபர் ஆகிடும், ஆனால் பெண் ஜாதகத்தில் தான் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட செவ்வாய் கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெண் ஜாதகர்களுக்கு செவ்வாய் தான் கலத்திரக்காரகன்னு சொல்லப்படுது. அப்போது செவ்வாயும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிட்டாருன்னா சில பேருக்கு டக்குன்னு கூட கல்யாணம் ஆகிடும். 7ல் செவ்வாய் இருக்கிறாருன்னா செவ்வாய் தோஷத்தை பார்த்து கல்யாணம் கூட பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கல்யாணம் நடந்துடும். நடந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு அந்த இல்வாழ்க்கை போகாது. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பிரச்சனை செமையாக போட்டு தாக்கி பிரிவினையை உண்டு பண்ணும். அவங்க ஒரு வகையில் கல்யாணத்தை பிடிக்காது. சில பேர் நான் பார்த்துருக்குறேன், 1 வருஷம் கூட கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட மாமியார் வீட்டில் புருஷன் கூட வாழாமல் பெண் ஐயோ எனக்கு வேணாம் அது அந்த இடம்னு சொல்லிட்டு தாய் வீட்டுக்கு வந்த ஜாதகர்கள் ஜாதகிகள் இருக்கிறார்கள். காரணம், இந்த 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், ராகு, கேது, செவ்வாய் இவர்களுடைய காம்பினேஷன் லக்னத்துக்கு 7 இல்லை 7லேருந்து லக்னம். இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து மாட்டிக்கிச்சுன்னா அவங்கெல்லாம் சீக்கிரமாக திருமணம் செய்யாதீர்கள். அந்த மாதிரி ஒரு ஜாதகிக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக பண்ணாதீங்க. கொஞ்சம் லேட்டாகவே தான் பண்ணுங்கள். ஏன்னா கடவுளினுடைய அருள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. சீக்கிரம் பண்ணிவிட்டு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு கடவுளை பார்த்து என்ன பண்ணுறாரு, நான் என்ன அமைப்பில் உனக்கு உன்னை பிறக்க வச்சுருக்கிறேன், உன் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறத நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், நீ எப்படி அவசரப்படலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ரிவர்ஸில் போய்ட்டுறாரு, கஷ்டத்தை கொடுத்துருவார். என்ன நினைக்கிறீங்க, தெய்வம் வந்து நம்ம எப்பவுமே நல்லதே செய்வோம், அருள் இருக்கும். தெய்வ அருள் இல்லைலாம் நம்மளாம் இன்றைக்கி பேச முடியாது, இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை ஆற்ற முடியாது, திருப்பி நாளைக்கு நம்ம எழுந்துப்போம். அதெல்லாம் அருள் இருப்பதனால் நடப்பது. அருள் வேற, அமைப்பு வேற. இந்த மாதிரி அமைப்பில் தான் அருள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அமைப்பு இப்படி இருக்கிறதே என்றால் இது இறைவன் கொடுத்த அருளால் இப்படி நமக்கு அமைஞ்சிருக்கு. இதை உணர்ந்து அனுசரித்து அதன் படிக்கு நம்ம நடந்துக்கிட்டோம்னா கிரகங்களும் நமக்கு நல்லது தானே செய்யும். கிரகங்களும் என்ன செய்யும், நமக்கு நன்மையை செய்யும். தோஷ பரிகாரம் பண்ணால் கிரகங்களுக்கு ஒரு மன அமைதி, திருப்தி, பரவாயில்லப்பா இவருக்கு கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்கில் இருந்து கொஞ்சம் வழிவிடு அப்படின்னு சொல்லி வரும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆகவே இப்போது திருமணங்கள் என்பது இப்போ ரொம்ப விஷயங்களில் கிரிட்டிக்கலாக போகிறதுன்ற மாதிரியும் சில குடும்பங்களில் நடக்குது. சில குடும்பங்களில் இது போன்ற அமைப்பில் கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷனை கூட சரியாக வாழ முடியல, கொள்ள முடியல, புருஷன் சரியில்லை, எனக்கு இப்படி அப்படின்ற ஒரு குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகளை உருவாக்கி பிரிவினையையும் கொடுக்கிறது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த லேட்டு கல்யாணமே ஆகாமல் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு பெற்றவர்கள் கொஞ்சம் பரிதவிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. ஆகவே ஜாதகத்தை பார்த்துக்கங்க. ஒவ்வொருத்தரும் மணமகன் மணமகள் தேடுறவங்க அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இது போன்ற காதல் திருமணமோ கலப்பு திருமணமோ இல்லை மதம் மாறின திருமணமோ இல்லை தாமத திருமணமோ இருக்கிறதா, இவ்வளோதாங்க.
அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். கல்யாணமும் லேட்டானா என்ன, நல்ல வாழ்க்கை வாழணும்ல, நல்லா வாழணும்ல நம்ம இருக்கிற வரைக்கும். அதுதான் அப்போது இறைவன் அருள், தெய்வத்தினுடைய அந்த அனுக்கிரகம் எப்படி இருக்குது நமக்கு, அது ஜாதகத்தில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவு பெற்று அதன்படி நீங்கள் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்றால், திருமணத்தை செய்து கொண்டால் நலமோடும் வளமோடும் எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பாக இருப்பீங்க. 4 பேர் போட்டுகின்ற அந்த ஒரு வலுவு, கௌரவம் எல்லாமே கிடைத்துவிடும். ஆக எப்போதும் அவர்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து அதன்படி அதனுடைய அருள் எப்படி இருக்கிறது, நம்ம வாங்கிட்டு வந்த வரம் எப்படி இருக்கிறது, நமக்கு வரம் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி நீங்கள் ஒரு எடுத்து வைக்கிறீங்கன்னு இருக்கீங்க ஒரு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது சரியான பாதையை கொண்டு போகும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் நடக்கணும்னாலும், திருமணம், உத்தியோகம், தொழில், அந்த விஷயங்கள், அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணால் முன்னேறுவோம் அப்படின்ற ஒரு தெளிவு, இதுபோல் எல்லா விஷயத்தையும் உங்களுடைய ஜனன ஜாதகம் விரிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெளிவு பெறுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் தான் ராஜா. எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற உணர்வும் உங்களிடத்தில் வந்துவிடும். ஒருவர் சொல்வார், சார் இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் இந்த வச்சுக்கிட்டு நீங்கள் பொண்ணை இவ்வளோ காலம் வச்சுக்கிட்டு இருக்குது தப்பு சார். ஆமாம், எல்லாருக்கும் கடன் திருமணம் நடக்கும்போது உன் பொண்ணுக்கு ஏன்ப்பா இவ்வளோ நாள் திருமணம் நடக்கலை அப்படின்னு ஏதாவது கேட்பாங்க. ஆனால் ஜாதகத்தில் இப்படி தான் நடக்கணும், லேட்டாக தான் நடக்கணும்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட இந்த விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. இல்லை சார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வரல, சரியான வரணும் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்கேப் ஆகிடணும். அவர்கிட்ட இந்த விவரம்லாம் சொல்லக்கூடாது. ஆக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஜாதகத்தை சரியாக பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்களை பற்றின விவரங்களை 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு ஒரு 10 கேள்வி எழுதி வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்திலும் நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் என்ன நமக்கு அமைப்பு இருக்குது, எல்லாமே வெறும் விஷயங்களை கரெக்டாக கேட்டுங்க. எப்போ கல்யாணம் ஆகும், என்ன மாதிரியான மனைவி அமைவாள், அதே நேரத்தில் எப்போ எந்த நேரத்தில் நமக்கு இதை பற்றின விவரங்களை நம்ம எடுத்துக்கொண்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம உத்தியோகம் பண்ணால் தான் முன்னேற முடியுமா, இல்லை ஏதாவது தொழில் பண்ணால் தான் முன்னேற முடியுமா? இப்போ தொழில் பண்ணால் தான் முன்னேற முடியுன்ற ஒரு உத்தியோகத்தில் ரொம்ப நாள் நிற்க மாட்டார். அங்கே ஏதாச்சும் ஒரு வேலை மாறிக்கிட்டே இருப்பார். இல்லைன்னா நான் உத்தியோகம் பார்க்குறோன்னு இருக்கிறவரு தான் உத்தியோகத்தை பார்க்க முடியும். அவர் தொழில் பண்ண முடியாது. தொழில் பண்ணால் லாபம் கிடைக்காது, அவரால் அதை செய்ய முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டப்படணும். உத்தியோகம்ன்றது அதுவும் ஒரு விதமான கஷ்டம்தான். ஆனால் இதெல்லாம் உழைப்பு. இதை கஷ்டன்ற கோணத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடாது. உழைக்கணும்ல, உயிர் உள்ளவரை உழைக்கணும்ல. அப்போ தான் அதுதானே மனித பிறவியினுடைய பெரிய பவர். அதுதான். அதனால் உழைப்பை போய் கஷ்டம்னு சொல்லிடக்கூடாது. உழைச்சாதான் முன்னேற முடியும். தெய்வமும் அப்படித்தான். சனீஸ்வரனுடைய அருள் வேண்டும் என்றால் தொழில் செய்பவர்களுக்கு சனீஸ்வரனுடைய அருள் வேண்டும். ஏன்னால் அவன் தொழில்காரன். அவன் பலம் போயிடுச்சுன்னா நீங்கள்
உத்தியோகம் பண்ணாதீங்க, இது தொழில் பண்ணாதீங்க, உத்தியோகத்துக்கு போயிடுங்க, வேலைக்கு போயிடுங்க. ஆனால் வேலையிலையும் நீங்கள் என்ன பண்ணுவார்? அவர் கடினமாக உழைக்க வைப்பார். ஐயோ இன்னும் இப்படி கஷ்டப்பட வைக்கிறாரு அப்படின்னு அப்படிங்க. ஆனால் கடினமான உழைக்கிறவரை ரொம்ப வசதி லெவலில் பெரிய லெவலில் உங்களை முன்னேற்றி விடுவார் சனி பகவான். இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டு, ஒரு ஒரு வழியில் நம்மளை முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணுவார், எப்படி பண்ணுவார்ன்றதெல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதக ஆய்வு கரெக்டாக இருக்குனுங்க உங்கள் கையில். அப்போ தாங்க நீங்கள் தெளிவாக எந்த ஒரு வேலையும் செய்வீங்க. இல்லைன்னா அகல காலை வச்சுடுவீங்க, ஆழம் தெரியாமல் காலை விட்டுடுவீங்க, மண்குதிரை நம்பி ஆற்றுல இறங்கிடுவீங்க. இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆகவே ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் நீங்கள் எப்படி, உங்களுக்கு என்ன அமைப்பு, என்ன தெய்வத்தினுடைய அருள் கட்சிருக்கு அப்படியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் என்னங்க கரெக்டாக போகும், ஸ்டைலாக போகும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றத இறைவன் கொடுத்த அருளோடு போகும் பாருங்கள். ஆஹா, அதில் கிடைக்கிற ஒரு ஆனந்தமும் சுகமும் சந்தோஷமும் தெய்வீகமாக இருப்பீங்க. நன்றி, நமஸ்காரம்.